படத்தில் சில காட்சிகள் சர்ச்சையில் சிக்கி எதிர்ப்பு எழுந்து பார்த்திருப்போம். ஆனால் முழுக்க முழுக்க சர்ச்சையான கதையை வைத்து படத்தை எடுத்து அடுத்தடுத்து சிக்கலில் சிக்கி வருகிறார் நடிகர் பிருத்விராஜ். இயக்குனர் பிருத்விராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடித்த எம்புரான் படம் சில நாட்களுக்கு முன்பு வெளியானது. லூசிபர் படத்தின் இரண்டாம் பாகமான எம்புரான் என்னதான் வசூலை வாரி குவித்தாலும் அரசியல் ரீதியாக பெரும் சர்ச்சைக்கு வழிவகுத்திருக்கிறது. ஒரு பக்கம் வலதுசாரி இந்துத்துவ அமைப்புகள் தங்கள் மீது அவதூறை வாரி இறைத்திருப்பதாக எதிர்ப்பை கொட்டுகின்றன. இன்னொரு பக்கம் முல்லை பெரியாறு அணைக்கு எதிராக அபத்தமான கருத்தை சொல்லியிருக்கிறது என இவற்றை தாண்டி தேசிய புலனாய்வு முகமை, உளவு பிரிவு, மத்திய உள்துறை அமைச்சகம் அமலாக்கத்துறையை அவமானப்படுத்தும் விதமாக இருப்பதாக பல சர்ச்சையில் சிக்கி இருக்கிறது எம்புரான் படம். இதனையடுத்து முல்லை பெரியாறு அணை தொடர்பான காட்சிகள் எம்புரான் படத்தில் இருந்து நீக்கப்பட்டன. இன்னும் சில காட்சிகளும் நீக்கப்பட்டிருந்தாலும் கூட படத்திற்கான எதிர்ப்பு இன்னும் குறையவில்லை. இந்த நிலையில் எந்த விசாரணை அமைப்புகளை விமர்சிக்கும் வகையில் படத்தில் காட்சிகள் எடுக்கப்பட்டு இருந்ததோ அதே விசாரணை அமைப்புகளை வைத்து படக்குழுவுக்கு நெருக்கடி கொடுக்கும் போக்கு கையில் எடுக்கப்பட்டுள்ளது. எம்புரான் படத்தை கோகுலம் சிட்பண்ட்ஸ் நிறுவனம் தான் தயாரித்தது என்ற நிலையில் அந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சட்டவிரோத பண பரிமாற்ற புகாரில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை 1.5 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணத்தை பறிமுதல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல் நாள் தயாரிப்பாளர் சம்பந்தப்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் மறுநாள் வருமான வரித்துறை நடிகரும் இயக்குனருமான பிருத்விராஜுக்கு நோட்டீஸ் அனுப்பி உள்ளது. கடைசி 3 படங்களுக்கு வாங்கும் ஊதியம் குறித்து வரும் 29ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பிய வருமான வரித்துறை சர்ச்சைக்குரிய எம்புரான் படத்திற்கு இணை தயாரிப்பாளராக 40 கோடி ரூபாய் பணம் பெற்றுள்ளதாகவும் இதற்கான கணக்கு வழக்குகளை காட்ட வேண்டும் என தற்போது வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.